குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் குஜராத் அணி ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய SRH அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வியின் மூலம் SRH அணியின் பிளே ஆஃப் கனவு சற்று குறைந்துள்ளது. இன்னும் எலிமினேட் ஆகவில்லை. ஆனால் எஞ்சிய போட்டிகளில் ஒரு போட்டியில் தோற்றால் கூட எலிமினேட் ஆகிவிடும். அசூர பலத்துடன் இந்த ஆண்டு IPL-ஐ தொடங்கிய SRH அணி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அதிரடி ஆட்டக்காரர்களை வைத்துக்கொண்டு SRH அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி போன்ற அதிரடி வீரர்களை வைத்துக்கொண்டு தோல்வியை சந்தித்து வருகிறது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய குஜராத் அணியின் முதல் 3 ஆட்டக்காரர்கள் அதிரடியாக விளையாடினார்கள். குறிப்பாக சாய் சுதர்ஷன், தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் 48 ரன்களை குவித்தார். இவர் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி வருகிறார். கேப்டன் கில் மற்றும் பட்லர் இருவரும் அரை சதம் விளாசினார்கள். கில் 76 ரன்களை விளாசினார். 2 சிக்சர்கள், 10 பவுண்டரிகள் இதில் அடங்கும். பட்லர் 64 ரன்களை குவித்தார். இந்த 3 பேட்ஸ்மேன் மட்டுமே இணைந்து 200 ரன்களுக்கு மேல் குவித்தனர். இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 224 ரன்களை குவித்தது குஜராத் அணி. 225 என்ற கடினமான இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய SRH அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் குஜராத் அணிக்கு இணையான ஒரு தொடக்கத்தை கொடுத்தார்கள். அபிஷேக் சர்மா 74 ரன்களை அதிரடியாக விளாசினார். மற்றவர்கள் சிறப்பாக விளையாடாததால் SRH அணி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் பறிபோனதால் வெற்றியின் வாய்ப்பை இழந்தது. IPL தொடரின் தொடக்கத்தில் 300 ரன்களை அடிக்கக்கூடிய அணி என்று சொல்லப்பட்ட SRH அணி மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தோல்வியின் மூலம் பிளே ஆஃப் ரேஸில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு போட்டியில் தோற்றால் கூட எலிமினேட் ஆகிவிடும். ஏற்கனவே CSK, RR போன்ற டீம் எலிமினேட் ஆகும் நிலையில் தற்போது SRH அணியும் அந்த பட்டியலில் சேர்ந்துவிடும். இன்னும் ஒரு போட்டியில் தோற்றுவிட்டால் அந்த பட்டியலில் SRH அணியும் சேர்ந்துவிடும். புள்ளி பட்டியலை பொறுத்தவரை SRH அணி 9வது இடத்திலேயே நீடிக்கிறது. 10 போட்டியில் 3 போட்டியில் வெற்றி, 7 போட்டியில் தோல்வி என்ற அடிப்படையில் 9வது இடத்தில் நீடிக்கிறது. குஜராத் அணியை பொறுத்தவரை 4வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 10 போட்டியில் 7 போட்டியில் வெற்றி பெற்று 3 போட்டியில் தோல்வியை சந்தித்து குஜராத் அணி 2வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது.